அனைவருக்கும் வணக்கம். நமக்கு யூஜிடிஆர்பி சிலபஸில் யூனிட் 8ல் என்விரான்மெண்டல் பயாலஜி அண்ட் எவல்யூஷன் அந்த யூனிட்டில் பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் வருது. நம்ம அந்த டாபிக் பற்றி பார்க்கலாம். அவங்க லெசனுக்கு போயிடலாம். பொல்யூஷன் கண்டிப்பாக எக்ஸாமில் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் பொல்யூஷன் சம்மந்தமாக கண்டிப்பாக கொஸ்டின் வரும். பொல்யூஷன் சம்மந்தமாக கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது எந்த ஒரு கொஸ்டின் பேப்பருமே. அதெல்லாம் நம்ம எதிர்கால சமுதாயத்தை வடிவமைக்கிறதுல, நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுல அன்பொல்யூட்டட் என்விரான்மெண்ட்டு நமக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. அதாவது மாசுபாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பொல்யூஷன் எதனால் ஏற்படுது, அதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம சூழ்நிலையை எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதில் பொல்யூஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, undesirable changes in physical, chemical and biological characteristics of air and land and water. அதாவது சூழ்நிலையில் அது விரும்பத்தகாத மாற்றங்கள் காற்றில் ஏற்பட்டாலும், நிலத்தில் ஏற்பட்டாலும், நீரில் ஏற்பட்டாலும் அதுதான் மாசுபடுதல் அல்லது பொல்யூஷன் சொல்கிறோம். undesirable changes in water, air, land. சரிங்களா? அப்போ விரும்பத்தகாத மாற்றங்கள் தண்ணியிலையோ அல்லது காற்றுலேயோ அல்லது நிலத்திலேயோ அல்லது ஒளி அதுலேயோ எதில் இருந்தாலுமே அதுதான் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது. அதான் அதுக்குரிய கரெக்டான டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷன் யார் கொடுத்தா அப்படின்னா ஓடம். அது ஞாபகத்தில் வச்சுங்க, இது கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொல்யூஷனுக்கு கரெக்டான ஒரு டெஃபினேஷன் வரையறையை கொடுத்தது யார் அப்படின்னா ஓடம். ஓடத்தினுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா இதுதான்: undesirable changes in the environment such as air, land, water. அது ஃபிசிக்கல் கண்டிஷன்லையும் இருக்கலாம், கெமிக்கல் கண்டிஷன்லையும் இருக்கலாம், பயாலஜிக்கல் கண்டிஷன்லையும் இருக்கலாம். ஃபிசிக்கல் கண்டிஷன்னா என்ன அப்படின்னா அதனுடைய தன்மையில் மாற்றம் ஏற்படுறது. கெமிக்கல் கண்டிஷன் சொன்னாக்கா அதனுடைய வேதி பண்புகளில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுறது. பயாலஜிக்கல் கண்டிஷன்னா இப்போ நம்ம ஏர் எதுக்கு தேவைப்படுது, லேண்ட் எதுக்கு தேவைப்படுது, லிவிங் ஆர்கானிசத்துக்கு, அப்போ அது வாழ்கிறதுக்கு சூட்டபுளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ இதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் அது எல்லாமே பொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இதே எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். எட்வர்ட், தேவையற்ற சக்தி மற்றும் பொருட்கள் மனிதனால் சூழ்நிலையில் கலக்கப்படுதல் அதுதான் மாசுபடுதல்னு சொல்கிறாங்க. தேவையற்ற சக்தி. அப்போ பொல்யூஷனுங்கிறது அது ஒன் ஆஃப் த எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ பொல்யூஷனுங்கிறது ஒன் ஆஃப் த எனர்ஜி, அதாவது தேவையற்ற சக்தி. அந்த மெட்டீரியல்ஸ் அல்லது சப்ஸ்டன்ஸ் சூழ்நிலைக்கு வருது. எப்படி வருது? அப்போ ஹியூமன் யூசேஜ், மனிதன் பயன்படுத்துறதுனால அந்த பொருட்கள் அளவுக்கு அதிகமாக சூழ்நிலைக்கு வர்றதுனால சூழ்நிலை மாசுபாடு அடையுது அப்படிங்கிற ஒரு வரையறையை சொன்னது யாருன்னா எட்வர்ட். அப்போ பொல்யூஷனுக்கு 2 பேர் வரையறை சொல்லியிருக்காங்க. ஓடம் ஒரு வரையறை சொல்லியிருக்காரு, எட்வர்ட் ஒரு வரையறை சொல்லியிருக்காரு. அது ரெண்டுத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பொல்யூட்டன்ட். பொல்யூட்டன்னா மாசு பொருட்கள். எதெல்லாம் மாசு பொருட்கள், மாசை ஏற்படுத்தக்கூடிய, பொல்யூஷனை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு பொல்யூட்டன்ட் அப்படின்னு பேர். சரி, இப்போ எதெல்லாம் பொல்யூட்டன்ட்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெபாசிட்டட் மேட்டர், அதாவது வீழ்படிவாகக்கூடிய பொருட்கள். இப்போ சூழ்நிலையில் அப்படியே டெபாசிட் ஆகும், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல அக்குமுலேட் ஆகும். அப்போ எது? ஸ்மோக்னா புகை, உங்களுக்கு தெரியும். சூட்டுனா அந்த கறி புகைன்னு சொல்கிறாங்க. டஸ்ட்டு, தார், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பொல்யூட்டன் தான். டெபாசிட் மேட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் இதெல்லாம் வந்துடுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து கேஸஸ்னால் வாயுக்கள் நம்ம சொல்கிறோம்ல. எந்தெந்த வாயுக்கள் நமக்கு அதிகமாக பொல்யூஷனை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கார்பன் மோனாக்சைடு, அடுத்து சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, அடுத்தது H2S ஹைட்ரஜன் சல்ஃபைடு, அமோனியா, ஃப்ளூரினு, குளோரினு, நைட்ரஜன் ஆக்சைடு, மீத்தைல் ஐசோசைனைட் முக்கியமான கேஸை நான் பின்னாடி வருதுன்னு அதை பற்றி சொல்கிறேன். MICன்னு சொல்லுவாங்க. MIC மீத்தைல் ஐசோசைனைட். இப்போ இது எல்லாமே, இந்த கேஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பொல்யூட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மாசுபடுதலை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான வாயுக்கள். மற்ற கேஸ் எல்லாம் மாசுபடுதலை ஏற்படுத்தாதா அப்படின்னா ஏற்படுத்தும். ஆனால் இந்த கேஸ் மூலமாக அதிகமான பாதிப்புகள் இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் போட்டிருக்கிறோம். கெமிக்கல்ஸ்னு எடுத்துக்கும் போது என்ன அப்படின்னா ஆல்டிஹைட், ஆர்சனிக்ஸ், ஹைட்ரஜன் ஃப்ளோரைட், பாஸ்ஜீன்ஸ், டிடர்ஜென்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸு. இது தண்ணியிலையோ அல்லது நிலத்திலேயோ போய் கலந்தது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ தண்ணியில் மாசுபாடு ஏற்படும், நிலத்தில் மாசுபாடு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டல்ஸ், உலோகங்களை பொறுத்தவரை லெட்டு,
அயான், ஜிங்க்கு, மெர்க்குரி இதெல்லாம் உலோகங்கள் தான், மெட்டல்ஸ். இதுவும் பார்த்திங்கன்னா பொல்யூஷனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பயோசைட்ஸ். பயோசைட்ஸ்னால் உயிர்கொல்லிகள்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம விவசாய பயிர்களில் ஏதாவது பூச்சிகளோ அல்லது வேறு எலியோ தொந்தரவு ஏற்படுத்துது, பயிர்களை நாசப்படுத்துதுன்னா அதை சாகடிக்கிறதுக்காக நம்ம மருந்து தெளிப்போம். அதெல்லாம் பயோசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பெஸ்டிசைட்ஸ், பூச்சிகளை கொல்லுவதற்காக நம்ம மருந்து தெளிக்கிறோம்ல, அது பெஸ்டிசைட்ஸ். ஃபங்கைசைட்ஸ், பூஞ்சைகளை கொல்லுவதற்காக நம்ம அடிக்கிற மருந்து ஃபங்கைசைட்ஸ். இன்செக்டிசைட்ஸ், இதுவும் பூச்சிகளை கொல்றதுக்காக அடிக்கக்கூடிய மருந்துகள். ரோடன்டிசைட்ஸ், எலிகளை கொல்லுவதற்காக அடிக்கக்கூடிய மருந்துகள், பயன்படுத்தக்கூடிய மருந்துகள். ஹெர்பிசைட்ஸ், ஹெர்ப்ஸ்னால் சில விரும்பத்தகாத தாவரங்கள் ஏதாவது முளைஞ்சதுன்னா அதை வந்து நம்ம வந்து கொல்றதுக்காக மருந்து தெளிக்கிறோம் இல்லையா, அது ஹெர்பிசைட்ஸ். அப்போ இந்த பயோசைட்ஸ்லேயே இத்தனை டைப் இருக்குது. பெஸ்டிசைட்ஸ், தீங்குயிரிகளை கொல்லுவதற்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள். ஃபங்கைசைட்ஸ், பூஞ்சைகளை கொல்லுவதற்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள். இன்செக்டிசைட்ஸ், பொதுவாக பூச்சிகளை கொல்லுவதற்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள். ரோடன்டிசைட்ஸ், எலிகளை கொல்லுவதற்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள். ஹெர்பிசைட்ஸ், பொதுவாக தாவரங்களை, விரும்பத்தகாத தாவரங்கள், வேண்டப்படாத தாவரங்களை, சின்ன சின்ன செடிகளை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள். இதுவும் பொல்யூஷனை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபெர்டிலைசர்ஸ்னால் நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற உரம், யூரியா, வேதிப்பொருட்கள். அப்போ இதை நம்ம அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினாலையும் நிலம் வந்து மாசுபாடு ஏற்படும்னு சொல்கிறாங்க. யூரியா, அம்மோனியம் சல்ஃபேட் இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, மீடியமாக பயன்படுத்தணும். ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸு, ரேடியோ வேவ்ஸ் இருக்குல்ல, அப்போ அது மாதிரி அந்த இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா பொல்யூஷனை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. நாய்ஸ், ஒலி, இப்போ நம்ம மீடியமாக பேசுகிறோம்னா அது ஓகே. ரொம்ப அளவுக்கு அதிகமாக டெசிபல் 120க்கு மேலே போகுது, ஒரே இறைச்சல் வருது, வெடிச்சத்தம் வருது அப்படின்னா அதுவும் பொல்யூஷன் தான். அதுமாதிரி ஹீட்டு, வெப்பம் அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா அதுவும் ஒரு பொல்யூஷன் தான். சீவேஜ், கழிவுப் பொருட்கள் இருக்குது இல்லையா, அதுவும் வந்து ஒரு பொல்யூட்டன் தான். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பொல்யூட்டன்ட், மாசுபடுதலை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மாசுபடுதலை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா பயோடீகிரேடபிள் வேஸ்ட் அல்லது பொல்யூட்டன்ட், இன்னொன்று நான் பயோடீகிரேடபிள் பொல்யூட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பயோடீகிரேடபிள் அப்படின்னு சொன்னால் அது வந்து சிதைஞ்சிடும். அந்த நச்சு பொருட்கள் அல்லது மாசு பொருட்கள் சூழ்நிலைக்கு வந்துச்சுன்னா அது கொஞ்ச நாளில் அது நச்சற்றதாக மாறிடும். அதான் வந்து சிதையக்கூடிய மாசுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா டீக்ரேடபிள்னு சொல்கிறோம். சிதையாத மாசுக்கள் நான் பயோடீகிரேடபிள்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் பயோடீகிரேடபிள் பொல்யூட்டன்ட்னு எடுத்துக்கிட்டா டிடிடி ஒன்று சிதையாது. அடுத்து மெர்க்குரி, அலுமினியம் கேன்ஸ், பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் எத்தனை முறை மறுசுழற்சி பண்ணாலும் அது அப்படியே தான் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நான் பயோடீகிரேடபிள் பொல்யூட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டிடிடினா உங்களுக்கு தெரியும், இது ஒரு வகையான பூச்சிக்கொல்லி மருந்து தான். டைக்ளோரோ டைபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டைக்ளோரோ டைபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் இதுதான் டிடிடிக்கு விரிவாக்கம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் நான் பயோடீகிரேடபிள் பொல்யூட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிதையாத மாசு பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் டீகிரேடபிள் பயோடீகிரேடபிள் பொல்யூட்டன்ட் அப்படின்னா சீவேஜ், அது கழிவு பொருட்கள், ஹீட்டு, நாய்ஸு இதெல்லாம் வந்து அப்சார்ப் பண்ணும். வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். இப்போ பிளான்ட் எல்லாம் நாய்ஸ் அப்சார்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சீவேஜ் எல்லாம் சுத்திகரிக்கிறோம். பேப்பரு, அட்டை, கார்ட்போர்டு இதெல்லாம் என்ன பண்ணணும், சதையும். ஹியூமன் வேஸ்ட்டு, அனிமல் வேஸ்ட்டு, இப்போ பிளான்ட் அண்ட் அனிமல், டெட் பிளான்ட் அண்ட் அனிமல் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், அப்போ கொஞ்ச நாள் அப்படியே கிடக்கும் பூமியில், அதெல்லாம் செதஞ்சு போயிடும், அப்புறமா மக்கிடும். அதான் மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு சொல்கிறோம்ல, அந்த கேட்டகரி வரணுங்கிறது. இப்போ மனிதன் மூலமாக சில மாசு பொருட்கள் சூழ்நிலையில் வெளிப்பட்டுச்சு இல்லை வெளியிடப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பேர் ஆந்த்ரோஜெனிக் பொல்யூட்டன்ட் அப்படின்னு பேர். ஆந்த்ரோஜெனிக் பொல்யூட்டன்ட் அப்படின்னு பேர். ஆந்த்ரோபயாலஜினா மனிதனை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு ஆந்த்ரோபயாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆந்த்ரோஜெனிக் பொல்யூட்டன்ட் அப்படின்னா மனிதன் மூலமாக உருவாகக்கூடிய மாசு பொருட்கள், அதை வந்து நம்ம ஆந்த்ரோஜெனிக் பொல்யூட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ இந்த பொல்யூட்டன்ட் இருக்குல்ல, பொல்யூட்டன்ட் அப்படின்னா மாசு பொருட்கள், பொல்யூஷன் அப்படின்னா மாசுபடுதல். இப்போ இந்த மாசு பொருட்களின் மூலமாக மாசுபாடு ஏற்பட்டுச்சுன்னா சூழ்நிலையில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான பாதிப்புகள் இது வந்து காமனாக தான் நான் இப்போ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக பார்த்தோன்னா ஏர் பொல்யூஷனுக்குன்னு சில பாதிப்புகள் இருக்கும், வாட்டர் பொல்யூஷனுக்குன்னு சில பாதிப்புகள் இருக்கும், ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன் அதுக்கு சில பாதிப்புகள் இருக்கும்,
நாய்ஸ் பொல்யூஷன் அதுக்கு சில பாதிப்புகள் இருக்கும், லேண்ட் பொல்யூஷன் அதுக்கு சில பாதிப்புகள் இருக்கும். இந்த மாதிரி பாதிப்புகள் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காமனாக இருக்கக்கூடிய சில பாதிப்புகளை பற்றி பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து எஃபெக்ட் ஆஃப் பொல்யூஷனில் போபால் எபிசோட், அதாவது போபால் பெரும் விபத்துன்னு சொல்லுவாங்க. போபால் மத்திய பிரதேசத்தில் போபால்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த விபத்து நடந்த தேதி அப்படின்னு சொல்லி போகும்போது டிசம்பர் 2, 1984 வருஷம். இது அடிக்கடி கேட்பாங்க. அங்கே வந்து ஒரு பெஸ்டிசைடு இண்டஸ்ட்ரி இருந்துச்சு, அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனி யார் நிர்வாகம் செஞ்சாங்கன்னா யூனியன் கார்பைடு அப்படின்னு ஒரு நிறுவனம் நிர்வாகம் செஞ்சுது. அந்த யூனியன் கார்பைடு நிர்வாகம் செஞ்ச அந்த பெஸ்டிசைடு பூச்சிக்கொல்லி மருந்து கம்பெனியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கேஸ் மீத்தைல் ஐசோசைனைடு, MICன்னு சொல்கிறோம்ல, மீத்தைல் ஐசோசைனைடு. இந்த கேஸு எதிர்பாராத விதமாக கண்டெய்னர்லேருந்து லீக் ஆகிடுச்சு, ஒரு பாயிலருந்து லீக் ஆகிடுச்சு. அது லீக் ஆனதுனால அந்த டிசம்பர் 2 இருக்கு இல்லையா, அன்றைக்கி 1984 அந்த கேஸ் லீக் ஆகி நிறைய பேர்த்துக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000 பேர் இறந்துட்டாங்களாம். இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டுங்கிறாங்க. அப்போ இந்த டாக்ஸிக் கேஸ் மீத்தைல் ஐசோசைனைட் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே லீக் ஆகி காற்றுல பரவிடுச்சு. காற்றுல பரவினோடனே அந்த காற்றை சுவாசிக்கிற எல்லாருமே அவங்களுக்கு வந்து டெத் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 5000 பேருக்கு வந்து பாரலைஸ்டு ஆகியிருக்காங்க. பாரலைஸ்டுன்னு சொன்னாக்கா கண்ணு தெரியாமல் போகிறது, காது கேட்காமல் போகிறது, அது முடமாக மாறுறது, இல்லை பேச முடியாமல் போகிறது, நடக்க முடியாமல் போகிறது, இது மாதிரி வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க. 3000 பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இது ஒரு முக்கியமான எபிசோடு. ஒரு பொல்யூஷன் விரும்பத்தகாத அந்த கேஸ் மீத்தைல் ஐசோசைனைடு வந்து காற்றில் கலந்ததுனால வரக்கூடிய வந்த ஒரு எஃபெக்ட் தான் போபால் எபிசோடுன்னு சொல்கிறது. போபால் பெரும் விபத்து அப்படிங்கிற கான்செப்டில் கேட்பாங்க, கண்டிப்பாக அது கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சியில் நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது மினமேட்டா டிசீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. மினமேட்டா டிசீஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஜப்பானில் மினமேட்டான்னு ஒரு இடம் இருந்துச்சு. எங்கே இருந்து? ஜப்பானில். அந்த மினமேட்டாங்கிற இடத்துல இந்த ஒரு விபத்து நடந்துச்சு. அது எந்த வருஷம்னு கேட்கலாம். 1953 நடந்துச்சு. கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு டவுன், கோஸ்டல் டவுன், அதுதான் மினமேட்டா. அப்போ என்னென்னா மெர்க்குரி அப்படிங்கிற ஒரு பாய்சன், அதாவது பாதரசம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த பாதரசம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளிவந்த அந்த பாய்சன் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா கடலில் வந்து கலந்துருச்சு. அந்த மெர்க்குரி கடலில் கலந்து அந்த பாய்சன் மீன்களை பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ கடலேருந்து பிடிச்சிட்டு வந்த அந்த மீனை நம்ம மக்கள் சாப்பிட்றதுனால அப்போ மீனில் இருக்கக்கூடிய பாய்சன் மனிதனுக்கும் வந்துடுச்சு. அப்போ உணவுச்சங்கிலி மூலமாக, ஃபுட் செயின் மூலமாக அதை வந்து அந்த பாய்சன் மனிதனுக்கு வந்து மனிதன் பாதிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட அது மூலமாக பார்த்திங்கன்னா 17 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. 17% டைடு, 23% டிசேபிள்டு. அதன் மூலமாக திரும்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா என்னென்னா இது மாதிரி உடல் உபாதைகள், இது மாதிரி கண்ணு தெரியாமல் போகிறது, இது மாதிரி வயிற்றுக்கோளாறுகள், இது மாதிரி தொடர்ந்து அது பர்மனெண்ட்டாக ஆகிடுச்சு, அப்படியே ரீட்டைன் ஆகிடுச்சு. சரிங்களா, இது எந்த வருஷம் ஏற்பட்டுச்சுன்னா 1953. இது அடிக்கடி கேட்குறாங்க. இது மினமேட்டா நோய் ஏற்பட்ட வருடம், பாதிப்பு ஏற்பட்ட வருடம் 1953. மினமேட்டா நோய்க்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. மெர்க்குரி பாய்சன். மினமேட்டாங்கிறது எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னா ஜப்பான் அப்படிங்கிற கண்ட்ரியில் இருக்குது. அது வந்து ஒரு டவுன், கோஸ்டல் டவுன், கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முக்கியமானது இதெல்லாமே. இந்த மினமேட்டா டிசீஸ் வந்ததுன்னா, அந்த நோய் வந்ததுன்னா என்னென்ன இருந்துச்சுன்னா கிரிப்ளிங் டெத், உடனடியாக டெத் ஆகிடுவாங்க. இம்பயர்மெண்ட் ஆஃப் மோட்டார் கண்ட்ரோல். மோட்டார் கண்ட்ரோல் நம்ம கை கால் அசைக்க முடியாது. சரியா, மோட்டார் கண்ட்ரோல்னால் நம்ம தலையை திருப்புறது, கை கால் அசைக்கிறது, நடக்கிறது, இதெல்லாம் மோட்டார் கோஆர்டினேஷன் சொல்கிறோம். இயக்கு நரம்புகளின் மூலமாக, இயக்கு தசைகளின் மூலமாக செயல்படக்கூடிய அந்த உறுப்புகள் எல்லாமே செயலிழந்து போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. டீப்னஸ், காது கேட்கல. பிளரிங் விஷன், கண்ணு சரியாக தெரியல. அப்புறம் பிரெயினுடைய டேமேஜ் இருக்குது. இதெல்லாம் வந்து சிம்டம்ஸாக இருந்துச்சு, மினமேட்டா நோயினுடைய சிம்டம்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால் பசுமை வீடு வாயு விளைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது சூழ்நிலையில் பூமியில் வெப்பம் அதிகமாக இருப்பதைத்தான் நம்ம வந்து பசுமை வீடு வாயு அப்படின்னு பசுமை வீடு விளைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வெப்பம் ஓரளவுக்கு பூமியில் தேவை தான். அதே வெப்பம் அதிகமாகிடுச்சுன்னா பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அதிகமாக மாறிடும். அதிகமாக வெப்பநிலை பூமியில் அதிகமாகும் போது பனிமலைகள்லாம் என்ன செய்யும்? உருக ஆரம்பிக்கும்.
உருகி கடலில் வந்து கலந்துருச்சுன்னா கடல் மட்டம் உயர ஆரம்பிக்கும். அப்போ கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய டவுன் எல்லாம் மூழ்க ஆரம்பிக்கும், தண்ணிக்குள்ளே மூழ்க ஆரம்பிக்கும். சூறாவளி காற்று வீசும், புயல் அடிக்கடி வரும், மழை பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யாது, பெய்யாத நேரத்தில் அது பெய்யக்கூடிய நேரத்தில் பெய்யாது, எந்த டைமில் மழை தேவையோ அந்த டைமில் மழை கண்டினியூஸ் ரெய்னிங் இருக்கும். அது மாதிரி வந்து நோய்கள் பரவக்கூடிய அபாயங்களும் இருக்கும். கிருமிகள்லாம் சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இதெல்லாமே பசுமை வீடு விளைவு, அதாவது பூமியில் வெப்பம் அதிகமாகிருச்சுன்னா வரக்கூடிய ஒரு விளைவுகள். கடல் மட்டம், கடலோர பகுதியெல்லாம் மூழ்க ஆரம்பிக்கும், கடல் மட்டம் உயரும், பனிமலைகள் பெரிய பெரிய ராட்சத பனிமலைகள்லாம் உருகும். அதுமாரி சூறாவளி புயல் ஏற்படும். அதுமாதிரி அதிக மழை அல்லது அதிக வறட்சி ஏற்படும், நோய்கள் பரவும், வானிலையை முன்கூட்டியே நம்மளால் கணிக்க முடியாது. அதுமாதிரி டெங்கு, மலேரியா காய்ச்சல், இந்த மாதிரி காய்ச்சல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கடலோர பகுதிகள் வந்து மூழ்க ஆரம்பித்தோடனே மக்கள் உயரமான பகுதிகளை நோக்கி நகர்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுது. இதெல்லாம் உலக வெப்பமயமாதலினால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதை எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இந்த பூமியில் வெப்பத்தை அதிகப்படுத்துறது எந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் இடம் எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. அதிகமாக இருக்கக்கூடிய வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடு தான். கார்பன் டை ஆக்சைடு அதிக வெப்பத்தை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு வருஷத்துக்கு 4% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது கார்பன் டை ஆக்சைடு லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி கார்பன் டை ஆக்சைடை விட அதிகமான வெப்பத்தை உரியிறது பூமியில், அதை சூரியன்லேருந்து உறிஞ்சி பூமிக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு கேஸ் எதுன்னா மீத்தேன். 20 டைம்ஸ் பவர்ஃபுல் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. கார்பன் டை ஆக்சைடை விட 20 மடங்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வாயுக்கள் எதுனா மீத்தேன். எதில் சக்தி வாய்ந்ததுன்னா வெப்பத்தை உறிஞ்சுறதுல. 300 மடங்கு வெப்பத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு வாயு எதுனா நைட்ரஸ் ஆக்சைடுன்னு சொல்கிறாங்க. அப்போ வெரி பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னால் நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன் இதெல்லாம் சொல்லலாம். நைட்ரஸ் ஆக்சைடு 300 மடங்கும், மீத்தேனை வந்து 20 மடங்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த 20 மடங்கு, இந்த மீத்தேன் வந்து 20 மடங்கு பவர்ஃபுல்னு சொல்கிறோம், நைட்ரஸ் ஆக்சைடு 300 மடங்கு பவர்ஃபுல்னு சொல்கிறோம். ஆனால் இது சூழ்நிலையில் அதிகம் கிடையாது. ஆனால் இது அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ இதான் வந்து பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்தும். கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக காணப்படக்கூடிய வாயு எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. அதாவது கார்பன் டை ஆக்சைடு மறந்துடக்கூடாது. பசுமை வீடு விளைவை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான வாயுக்களில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கக்கூடிய வாயு. சரிங்களா? ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த கேஸ் எல்லாம் என்ன பண்ணும், சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா பூமிக்கு வந்து திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி மேலே போகுது இல்லையா, மேலே சூரியன் பகுதியிலே அந்த பகுதிக்கே போகாமல் திரும்ப இந்த கேஸ் சூழ்நிலையில் வளிமண்டலத்தில் அதிகமாக இருக்கும்போது எதிரொலித்து மேலே போகிற வெப்பத்தை திரும்பவும் பூமிக்கே அனுப்பிடும். சரிங்களா? அதுதான் வந்து பசுமை வீடு விளைவு. இது ஏன் பசுமை வீடு விளைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு நர்சரி ஃபார்ம்லாம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த மரச்செடிகள்லாம் வளர்க்குறாங்கல்ல, அந்த இடத்துல பார்த்தோன்னா மேலே வந்து ஒரு க்ரீன் கலர் ஷீட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, இல்லைனா கண்ணாடி மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ஒன்று போட்டு உள்ளே மரக்கன்றுகள்லாம் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஷீட் என்ன செய்யுது அப்படின்னாக்கா, ஒளி சூரியன்றது உள்ளே வந்துச்சுன்னா உள்ளே வந்த ஒளி வெளியில் போகாமல் கொஞ்சம் தக்க வச்சுக்கும். ஏன்னா கொஞ்சம் கதன்னு இருந்தால் தான், மிதமான வெப்பநிலையில் இருந்தால் தான் அந்த செடிகள்லாம் நல்லா வளரும். அதனால் நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல் இது மாதிரிலாம் போனீங்கன்னா பார்க்கலாம். நான் நர்சரி கார்டன் எங்கேயாவது போனீங்கன்னா மேலே ஒரு ஷீட்டு போட்டு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க, வீடு மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஷீட் என்ன செய்யுதுன்னா உள்ளே வந்த வெப்பத்தை வெளியில் போக விடாமல் தடுக்குது. இது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உலகத்தில் வளிமண்டலத்தில் இருக்குங்கிறாங்க. அப்போ கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு இந்த கேஸ் எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா மேலே சூழ்நிலையெல்லாம் அளவுக்கு அதிகமாக அப்படியே மேலே வளிமண்டலத்தில் ஒரு போர்வை மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம் நேராக பூமிக்கு வருது, பூமிக்கு பட்டு எதிரொலித்து திரும்ப ரிட்டன் மேலவே போகுது, சூரியன் பக்கமே போகுது. ரிட்டன் போகும்போது இந்த வாயுக்கள் வளிமண்டலத்தில் நச்சு வாயுக்கள் அதிகமாக இருக்கும்போது இந்த நச்சு வாயுக்கள் என்ன பண்ணால் ரிட்டன் போகிற அந்த சூரிய வெப்பத்தை திரும்பவும் பூமிக்கு அனுப்பிடும். அப்போ பூமி வந்து கூடுதலாக வெப்பம் அடைஞ்சிடுது. அதுதான் குளோபல் வார்மிங்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ பூமி கூடுதலாக வெப்பமடைதல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதில் வந்து எக்ஸசிவ் எத்திலீன் ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸை நம்ம அதிகமாக சுவாசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். காற்றில் கலந்துருச்சு, நம்ம எந்த காற்றில் என்ன நச்சுவாய் இருக்குன்னு நமக்கு தெரியாது, எல்லாத்தையும் நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னாக்கா யார் எத்திலீன் அடிக்கடி சுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓல்டு ஏஜ் ப்ராப்ளம் வந்துருங்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னாக்கா, ஓல்டு ஏஜ்னால் இப்போ 10 வயசில் அல்லது 15 வயசில் பார்க்கும்போது 45 வயசு தோற்றம் அல்லது 50 வயசு தோற்றம், அது மாதிரி வந்து முதுமை, விரைவாக முதுமை அடைதல், அந்த மாதிரி ஒரு வியாதி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்டிஹைடு பாருங்கள், ஆல்டிஹைடு நம்ம உள்ளே போகும்போது
ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் சுவாச பாதை, அந்த மூச்சு குழாய் பாதை இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து என்ன செய்யணும்னா இரிட்டேஷன் ஆகும், அதாவது எரிச்சல் ஏற்படுங்கிறாங்க. அதுமாரி ரெஸ்பிரேஷன் ஆர்கன் இருக்குல்ல, லங்ஸ், இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா எல்லோ ஃப்ளூயிட், மஞ்சள் நிறத்தில் ஒரு ஃப்ளூயிட் வந்து நிறையா அக்குமுலேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுவாச மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாயுக்களில் அந்த ஆல்டிஹைட் இருக்குது அப்படிங்கிறாங்க. குளோரின் அண்டு பாஸ்ஜீன்ஸ், அதாவது கார்போனைல் குளோரைடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பல்மனரி ஓடிமா, அதாவது நுரையீரலை பாதிக்கக்கூடிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்துது. எது? கார்போனைல் குளோரைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுமாதிரி கழிவு நீரில் பார்த்திங்கன்னா கரிமப் பொருட்கள் அதிகமாக சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கரிமப் பொருட்கள்னு சொன்னால் சத்தான பொருட்கள் தான் வச்சுக்கோங்களேன். கார்பன் காம்பவுண்டு இதெல்லாம் வந்து நிறையா ஒரு நீரில் சேர்ந்துருச்சு, அந்த நீர் தான் கழிவு நீர். அப்போ கழிவு நீர் ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய அந்த கழிவு நீரில் வளரக்கூடிய தாவரங்கள்லாம் என்ன பண்ணும், அளவுக்கு அதிகமாக அந்த சத்தை எடுத்துக்கிட்டு வளர்ந்துடும். அதுதான் யூட்ரோபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யூட்ரோபிகேஷன்னா அந்த இப்போ இந்த கழிவு நீர்லாம் ஒரு ஏரியிலையோ அல்லது குளத்துலையோ போய் கலக்குது. அப்போ அந்த குளத்தில் கழிவு நீர் அதிகமாக கலக்கும்போது அந்த குளத்தினுடைய சத்து நியூட்ரியன்ட் அதிகமாகிடுது. என்னது? இந்த கரிமப் பொருட்கள் அதிகமாக சேரக்கூடிய நிலை தான் யூட்ரோபிகேஷன்னு சொல்கிறோம். யூட்ரோபிகேஷன்னா ட்ரோபிக்னா உணவோட்டம், யூன்னா உண்மை. அப்போ நிறைய உணவோட்டம், நிறைய கார்பன் காம்பவுண்ட் பொருட்கள் அதில் சேர்ந்துடுச்சு. எதில்? நீர்நிலைகளில். அதுதான் யூட்ரோபிகேஷன் சொல்கிறோம். அப்போ நீரில் சத்து அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணணும், ஆல்காக்கள்லாம் என்ன பண்ணணும், வளர்ச்சி அதிகமாகிடும். அதுதான் ஆல்கல் ப்ளூம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆல்கல் ப்ளூம்ஸ் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது யூட்ரோபிகேஷனால் ஆல்கல் ப்ளூம் ஏற்படுது. ஆல்காக்கள் அதிகமாக வளர்ச்சி அடையும் நிலைக்கு தான் ஆல்கல் ப்ளூம் அப்படின்னு அர்த்தம். அப்போ குளத்தில் அல்லது ஏரியில் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஆல்காக்கள் அதிகமாக வளர்ச்சி அடையுது. சரிங்களா? அப்போ ஆல்காக்கள் நிறைய தாவரங்கள், நீர்வாழ் தாவரங்கள் அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, உள்ளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே நீர்வாழ் உயிரினங்களும் இருக்கும்ல, அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல. அப்போ அந்த அனிமல்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேஷன் பாதிப்படையும் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு இடம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது, ரெஸ்பிரேஷன் இருக்கும்போது அப்போ ஒரு குளத்தில் மிதமான அளவு தாவரங்கள் இருந்ததுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அளவுக்கு அதிகமாக ஏற்படும் போது அதுக்குள்ளே போட்டோசிந்தசிஸ்க்கு ப்ராப்ளம் ஆகுது. ஏன்னா ஒளி உள்ளே போகாது. என்ன, இந்த ஆல்கல் ப்ளூம்ஸ்னு பார்த்திங்கன்னா அப்படியே பசுமையாக இலெல்லாம் பார்த்தோன்னா மேலே தண்ணியை ஃபுல்லாக மூடிக்குச்சுன்னா உள்ளே போகாது ஒளி, சூரிய ஒளி உள்ளே போகாது. உள்ளே போகிறோன்னா உள்ளே இருக்கக்கூடிய அனிமலுக்கு லைட்டு கிடைக்காது. உள்ளே நீரில் மூழ்கி வளரக்கூடிய சில தாவரங்கள் இருக்குல்ல, அந்த தாவரங்களுக்கு போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாது, அதுவும் இறந்து போயிடும். அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அனிமலுக்கு ரெஸ்பிரேஷன், அந்த பிளான்ட்டுக்கு ரெஸ்பிரேஷன் பாதிப்படையும். ஏன்னா குளம் ஃபுல்லாக எப்படி இருக்கும், பசுமையாக மாறிடும், பச்சை பசேர்னு மாறிடும். அந்த தாவர இலைகள்லாம் குளத்தை மூடிடும். அப்போ இப்போ நீங்கள் எங்கேயாவது குளத்தில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ அந்த குளத்தில் கரிமப் பொருட்கள், கழிவுப் பொருட்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். கழிவுப் பொருட்கள் குளத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையை தான் யூட்ரோபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கழிவுப் பொருட்கள் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஆல்காக்கள் அதிகமாக வளர்ச்சி அடைகிறது. அது ஆல்கல் ப்ளூம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நீர்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. இது நீர் மாசுபடுதலால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு. அடுத்தது, ஒவ்வொரு நீரில் வரக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் என்ன பண்ணுது, ஆக்சிஜன் வந்து அதிகமாக தேவைப்படும். எதுக்குன்னா சுவாசிக்கிறதுக்கு. நீர்வாழ் உயிரினங்களாக இருந்தாலும் ஆக்சிஜன் தேவைப்படும். பிஓடி அப்படின்னா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது உயிரினங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் அந்த தண்ணியில் குறிப்பிட்ட அளவு இல்லை அப்படின்னு சொன்னால் அது பிஓடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் பொல்யூட்டட் வாட்டரில் ஹையாக இருக்கும். அதாவது ஆக்சிஜன் பற்றாக்குறை அதிகமாக இருக்கும் மாசுபாடு அடைந்த நீரில். ட்ரிங்கிங் வாட்டர், குடிக்கிற தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை குறைவாக இருக்கும். ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும், ஆக்சிஜன் பற்றாக்குறை குறைவாக இருக்கும். அதான் பிஓடி. பிஓடினா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். அதாவது உயிரிகளுக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்கும். சரிங்களா? அதாவது ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்து குடிநீரில் வந்து குறைவாக இருக்கும். ஆக்சிஜன் அதிகமாக இருந்ததுன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை கம்மியாக தானே இருக்கும். அது அப்படி மீனிங் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பொல்யூட்டட் வாட்டரில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். பொல்யூட்டட் வாட்டரில் அதுதான் பிஓடி ஹை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிஓடி ஹைன்னா ஆக்சிஜன் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ ஆக்சிஜன் குறைவாக இருக்குதுன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும். பிஓடினா
பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டு ஹைன்னு சொல்கிறோம். டிமாண்டுன்னா பற்றாக்குறை. சரிங்களா? அப்போ நம்ம தண்ணியில் ஆக்சிஜன் பிஓடி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா சஃபோகேஷன் என்ன, அதுக்கு மூச்சுத்திணறல் ஏற்படுறது. மூச்சுத்திணறல் ஏற்பட்டு ஆக்சிஜன் இல்லைன்னா மூச்சுத்திணறல் தான் எல்லாத்துக்கும் வரும் தானே. அப்போ நீர்வாழ் உயிரினங்களுக்கு மூச்சுத்திணறல் வரும். அதனால் அக்வாட்டிக் ஆர்கானிசம்லாம் இறந்து போய்டும்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி வாட்டர் போன் டிசீஸ், நீர் மாசுபடுதலின் மூலமாக சில வியாதிகள் வரும். என்னென்ன வியாதினா ஜாண்டிஸு, காலரா, டைஃபாய்டு, டயாரியா, இதெல்லாம் நீரின் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள். ஏன்னா இந்த வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆகிடும் வித் பாக்டீரியா மூலமாக கண்டாமினேட் ஆகும்போது இந்த காலரா, டைஃபாய்டு, டயாரியாலாம் வருது. டைஃபாய்டை உருவாக்குறது சால்மனல்லா அப்படிங்கிற பாக்டீரியா, காலராவை உருவாக்குறது விப்ரியோ காலரே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. சரிங்களா? இது அமீபிக் டிசென்ட்ரி, டயாரியாலாம் டிசென்ட்ரின்னு சொல்கிறாங்க. அது பாக்டீரியா மூலமாகவும் வரும், அமீபா மூலமாகவும் வரும். பெஸ்டிசைட்னா பூச்சிக்கொல்லி மருந்துகள், தீங்குயிரிகளை கொல்லக்கூடிய மருந்துகள், அது அதிகமாக வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து மோர் அஃபினிட்டி டுவார்ட்ஸ் த ஃபேட். அந்த பெஸ்டிசைட்ஸ் நம்ம பாடிக்குள்ளே போச்சுன்னா அது ஃபேட்டோட அதிகமாக இணைஞ்சு நம்முடைய வளர்ச்சிதை மாற்றத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி இன்செக்டிசைடு உயிரினங்களில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதை நம்ம வந்து பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு மருந்து தெளிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். இன்செக்டிசைடு பிளான்ட்டுக்கு நம்ம பிளான்ட்டில் அந்த இன்செக்ட் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு மருந்தை தெளிக்கிறோம். மருந்து தெளித்தோடனே அந்த மருந்தினுடைய எஃபெக்ட்டு அந்த பிளான்ட்டுக்குள்ளே போகுது. அப்போ அந்த பிளான்ட்லேருந்து விளையிடக்கூடிய நம்ம காய்கறிகளையோ அல்லது அந்த பழங்களையோ நம்ம சாப்பிட்றோம். சரிங்களா? இல்லைன்னா அந்த பிளான்ட்டை ஒரு முயல் சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முயலை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா அப்போ அந்த பெஸ்டிசைடினுடைய எஃபெக்ட்டு தாவரத்துக்கு முதல்ல பாதிப்பு இருக்குது. தாவரத்துலேருந்து முயலுக்கு அந்த பாதிப்பு ஏற்படுது. முயலை சாப்பிடக்கூடிய அப்புறம் அடுத்த அனிமலோ அல்லது மனிதனுக்கோ அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. அப்போ அடுத்தது உணவு சங்கிலிகளில் அந்த எஃபெக்ட் என்ன பண்ணும், அந்த பெஸ்டிசைடினுடைய எஃபெக்ட்டு மேலே போக போக அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் பயோ மேக்னிஃபிகேஷன், உயிரியல் பெரிதுபடுத்துதல். உதாரணத்துக்கு புல்லில் வந்து 1 ppm தான் டிடிடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டிடிடினா டைக்ளோரோ டைபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். 1 ppmனா பார்ட்ஸ் பர் மில்லியன். மில்லியனில் ஒரே ஒரு பகுதி தான் கிராஸில் டாக்ஸிக் தன்மை இருக்குது, நச்சுத்தன்மை. அந்த புல்லை சாப்பிட்ற ஆட்டுக்கு 10 ppm மாறுது. அந்த டிடிடினுடைய அளவு 10 ppm மாறுது. அப்போ அந்த ஆட்டை சாப்பிடக்கூடிய மனிதனுக்கு 100 ppm மாறுது அந்த டிடிடி அளவு. அப்போ மனிதன் இறந்துட்டோன்னா மனிதனை சாப்பிடக்கூடிய அந்த புலிக்கு 1000 ppm மாறுது. அப்போ போக போக அந்த நச்சுத்தன்மை என்ன பண்ணுது, உணவு சங்கிலி மூலமாக அடுத்தடுத்த உயிரினங்களில் அளவுக்கு அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. அப்போ 1 ppm இருந்தது, டைகருக்கு போகும்போது 1000 ppm மாறுது. இதுக்கு பேர் தான் பயோ மேக்னிஃபிகேஷன். அந்த நச்சுத்தன்மை டாக்ஸிக் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு பேர். இப்போ ஓசோன் படலம்ங்கிறது இருக்குது நமக்கு. ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஓசோன் படலம் இருக்குது இல்லையா? அப்போ அந்த ஓசோனுங்கிறது பார்த்திங்கன்னா O3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஆக்சிஜன் ப்ளஸ்ஸு சன்லைட்டு இது ரெண்டும் சேரும்போது நமக்கு என்ன ஆகுது, O3 மாலிகுல் உருவாகிட்டு இருக்குது. அப்போ ஓசோன் படலம் தினமும் உருவாகிட்டே தான் இருக்குது. ஆனால் அது உருவாகிற ஸ்பீடை விட இப்போ வந்து அந்த ஓசோன் அழியக்கூடிய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸிங் கண்டிஷனில் இருக்குங்கிறாங்க. அதிகமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறாங்க ஓசோன் படலம். அப்போ ஓசோன் என்ன பண்ணுது அப்படின்னா மேலே ஒரு போர்வையாக பூமியை பாதுகாக்குது, போர்வையாக இருந்து பாதுகாக்குது. சூரியனிலிருந்து வரக்கூடிய புறவதா கதிர்களை, அதாவது தீமை ஏற்படுத்தக்கூடிய கதிர்களை, மனித இனத்துக்கு, பிளான்ட்டுக்கு, அனிமலுக்கு தீமை ஏற்படுத்தக்கூடிய கதிர்களை இந்த ஓசோன் வடிகட்டி மேலவே திருப்பி விடுது. அப்போ ஓசோன் வந்து O3ங்கிற கேஸ் இப்படி இந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடர்த்தியாக இருக்கிறது என்ன பண்ணணும், இந்த அளவுக்கு மெலிசாக மாறிடும், தின்னாக மாறிடும் ஓசோன். இல்லை ஒரு இடத்துல இப்போ கேஸு இந்த O3 இல்லாமலே இப்படி ஹோல் மாதிரி உருவாகிடும். அப்போ அந்த ரேஸ் என்ன பண்ணும், சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் நேராக வந்து பூமியை பாதிக்கும். பூமியை பாதிக்குன்னா விளைச்சல், தாவரங்கள் மீது அந்த புறவதா கதிர்கள் படும்போது விளைச்சலை பாதிக்குது. இப்போ நீர்நிலைகளில் படும்போது நீர்வாழ் உயிரினங்களை பாதிக்குது, மீன் இனத்தெல்லாம் பாதிக்குது. மனிதனில் மேலே படும்போது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய் இதெல்லாம் உருவாக்குது. அப்போ ஓசோனை குறைக்கக்கூடிய வாயுக்கள் எது அப்படின்னா ஃப்ரையான் கேஸ், ஞாபகம் வச்சுங்க, ஃப்ரையான் கேஸஸ், குளூரோ ஃப்ளூரோ கார்பன், CFCன்னு சொல்லுவாங்க, குளூரோ ஃப்ளூரோ கார்பன். இதெல்லாம் எங்கேருந்து வந்தால் ரெஃப்ரிஜரண்ட் இருக்குது, அதாவது நம்ம வீட்டில் ஏசி வச்சுருப்போம், அதுக்கப்புறம் இது வீட்டில் ஃப்ரிட்ஜ் வச்சுருப்போம், கூலண்ட் இருக்கு இல்லையா? அப்போ குளிரை ஏற்படுத்துவதற்காக இந்த ஃப்ரையான் குளோரோ ஃப்ளோரோ கார்பன்லாம் பயன்படுத்துவோம். அதிலிருந்து தான் நிறைய இந்த ஓசோனை குறைக்கக்கூடிய பொருட்கள் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறாங்க.
கிட்டத்தட்ட கடந்த 16 வருஷமாக 3% ஓசோன் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? 3% ஓசோனு குறையும்போது 5% தோல் புற்றுநோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏர் பொல்யூஷன் இருக்குல்ல, காற்றில் அதிகமாக மாசுபாடு இருந்துச்சுன்னா அமிலமழை உருவாகும், ஆசிட் ரெயின். அந்த ஆசிட் ரெயின் அமிலமழைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ காற்றில் சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, அது மாதிரி வந்து கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து காற்று மாசுபடுதலின் மூலமாக வளிமண்டலத்தில் போய் அதிகமாக கலந்துருதுன்னு வச்சுக்கோங்க. எது? சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் காற்றில் போய், அதாவது ஃபாசில் ஃபியூல் எரிக்கிறதுனால, பெட்ரோல் பொருட்கள் எரிக்கிறது, இல்லை நிலக்கரி எரிக்கிறோம், இது மாதிரி பல பொருட்களை எரிக்கிறதுனால இந்த வாயுக்கள், நச்சு வாயுக்கள் வளிமண்டலத்தில் போய் கலந்துடுது. இப்போ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இது என்ன பண்ணணும், மேலே போய் வளிமண்டலத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய நீர் மேகங்களோட கலந்துடுது. கலந்துன உடனே தண்ணீரோடு கலக்கும்போது இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு என்னவா மாறிடுதுன்னா சல்ஃபூரிக் ஆசிட்டாக மாறிடுது. இந்த நைட்ரஜன் ஆக்சைடு என்ன பண்ணுது, நைட்ரிக் ஆக்சைடாக மாறிடுது. கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னு கார்பானிக் ஆசிட்டாக மாறிடுது. அப்போ சல்ஃபூரிக் ஆசிட்டு, நைட்ரிக் ஆசிட்டு, கார்பானிக் ஆசிட்டு இதெல்லாம் மழை நீரோட கலந்து அந்த தண்ணியோட பூமிக்கு வந்துடுது. அதுதான் அமிலமழை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆசிட் ரெயின். அமிலமழை தோலில் பட்டால் எரிச்சல் ஏற்படும். அதுமாரி விளைச்சல் விவசாய பயிர்கள் மீது படும்போது அது என்ன பண்ணும், அந்த ஈல்டு ப்ரொடக்ஷன் வந்து லோவாகிடுது, அஃபெக்ட் ஆகுது. அப்போ விளைச்சல் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆசிட் ரெயின் மூலம் அதிகம் பாதிக்கப்பட்ட இடம் நம்ம ரெக்கார்ட் ஆகிருக்குது எதுன்னா ஸ்காண்டினாவியா அப்படின்னு ஒரு இடம். சரிங்களா? அது ஒரு லேக்கு. கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆசிட் ரெயின் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு. சரிங்களா? 20,000 ஏரிகள் வந்து 2,000 ஏரிகள் இந்த ஆசிட் ரெயின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த அமிலமழை தண்ணியில் இதை வந்து ஏரியில் கலக்கும்போது ஏரியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் என்ன பண்ணணும், மீன் இனங்கள்லாம் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நீரினா என்ன அப்படின்னா, நீரினா இது அடிக்கடி கேட்டுருக்குறாங்க, நேஷ்னல் என்விரான்மெண்டல் என்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு பேர். நேஷ்னல் என்விரான்மெண்டல் என்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட். சரிங்களா? விரிவாக்கம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா நாக்பூரில் இருக்குது, மகாராஷ்டிராவில் நாக்பூர் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து இதனுடைய வேலை என்ன, நீரினுடைய வேலை என்ன அப்படின்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட், அதாவது கழிவு நீரை சுத்திகரிக்கிறது. இந்த நீர் வந்து தரமானதாக இருக்கா அல்லது தரம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அப்போ சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறத அதை பற்றி சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் செய்கிற ஒரு நிறுவனம். நீரிக்கு எக்ஸ்பான்ஷன் கேட்பாங்க, எந்த இடத்துல இருக்குன்னு கேட்பாங்க, எந்த ஸ்டேட்டுன்னு கேட்பாங்க. அதோடைய வேலை என்ன அப்படின்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டை அதனுடைய முக்கியமான பணிகளாக இருக்கும். இது வரையும் நம்ம ஜென்ரலாக பொல்யூஷனை பற்றி பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு பொல்யூஷனை நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வரையும் பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் ஏர் பொல்யூஷனை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.